Hi friends, welcome to Cook House சமையல். வாங்க இன்னைக்கு சுவையான சுலபமான ரிப்பன் பக்கோடா வீட்லயே செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதற்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவிலான அரிசி மாவு வந்து நான் எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 கப் அளவிற்கு கடலை மாவு அதையும் இதில் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவிற்கு மிளகாய் தூள் அதை இதில் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவிற்கு பெருங்காயம், 3/4 டீஸ்பூன் அளவிற்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவிற்கு வெள்ளை எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு வெண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெண்ணெய் எல்லாம் நல்லா வந்து எல்லா பக்கத்துக்கும் படுறது போல் நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. இது போல் நல்லா கலந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து இது ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இது போல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் நமக்கு வந்து எல்லாமே ஒன்று போல் வர்ற மாதிரியும் பார்த்துக்கோங்க. இது போல் ரெடியானதுக்கப்புறம் நான் வந்து இது போல் முறுக்கச்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மோல்டில் சேர்த்துடலாம். மோல்டில் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நான் தடவிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு பகுதியை எடுத்து அந்த முறுக்கு மோல்டில் சேர்த்துடலாம். நான் வந்து எண்ணெய் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு மெல்லமாக வந்து நம்ம இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது போல் வந்ததுன்னு சொன்னால் மாவு வந்து சரியான பதத்தில் இருக்கிறதா நமக்கு தெரியும். இதில் வந்து அரிசி மாவில் வந்து பார்த்திங்கன்னா anti-inflammatory, antioxidants நிறைய இருக்குது. இதனால் சூரிய ஒளி கதிரில் வந்து நம்ம வந்து ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் ஹெல்ப் பண்ணும். ஏர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கும் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். நர்வஸ் சிஸ்டம்க்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து கேன்சரோட ரிஸ்க் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய ஒரு ஹை ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும். பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இன்னொரு பக்கத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். எல்லா பபிள்ஸும் நல்லா அடங்குற வரையும் மிதமான தீயில் வந்து இதை வந்து நம்ம ஸ்லோவாக தான் குக் பண்ணணும். ஆனால் இது செய்கிறது வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும். ஈவினிங் டைமில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். பபிள்ஸ் எல்லாம் நல்லா கம்மியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முறுக்கை வந்து வெளியே எடுத்துடலாம். இது ரொம்ப சுலபமான மெத்தட். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப வந்து பிடிக்கும். மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குயிக் ஸ்நாக்காகவும் நல்லா வந்து டீ டைமுக்கு என்ஜாய்மெண்ட்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈட் ஹெல்தி, பி ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.